பயிற்சி 1.2ல ஃபர்ஸ்ட் சம்மு பின்வரும் கணங்களின் ஆதி எண்ணை காண்க. ஆதி எண்ணா என்னன்னா, ஒரு முடிவுற்ற கணம் இருக்கும். அந்த கணத்துல இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை தான் ஆதி எண். அத எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா, என் ஆஃப் அதாவது நம்பர் ஆஃப் என்ன செட்டுக்கு நேம் குடுத்துருக்கோமோ அத எழுதணும். என் ஆஃப் எம். இப்போ இங்க எத்தன உறுப்புகளின் எண்ணிக்கை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. 6 அப்ப என் ஆஃப் எம் 6. செகண்டு ஃபர்ஸ்ட்லேயே செகண்ட் சப்ஸ்டியூஷன் பி ஈக்குவல்ட்டுன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இது முடிவுற்று தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸட்ரா இல்லை, எக்ஸுடைய வேல்யூஸு 15க்கு உள்ளே இருக்கணும், 15க்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 15ங்கிறது என்ன நம்பர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஹோல் நம்பருங்கும்போது அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது நம்மளுக்கு என் ஆஃப் எப்படி ஆதி என்ன நம்ம டினோட் பண்ணுவோன்னா, என் ஆஃப் நம்பர் ஆஃப் செட்டோடைய நேம் என்னவோ அதை எழுதிக்கணும். ஈக்குவல் இங்கே எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 15க்கு குறைவான இருக்கிற நம்பர் வரைக்கும் ஹோல் நம்பர்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னவோ அதுதான் இந்த எக்ஸோடைய வேல்யூஸ். ஃபஸ்ட்டு சம்லேயே தேர்ட் சப்ஸ்டியூஷனை இங்கே அதே மாதிரி ஆதி எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் இதோட செட்டு நேம் என்னவோ நம்பர் ஆஃப் கியூ ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கணும். இப்போ இதுக்குள்ளே எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒய்யோடைய இங்கே வேல்யூஸு எப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ வரும்ன்ட்டு 2லேருந்து 2க்கு மேலே 5 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2க்கு மேலேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே லெஸ் தென் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னா 2ன்னு எடுத்துக்கணும். ஆனால் இங்கே லெஸ் தென் மட்டும் கொடுக்குறதால 2 எடுத்துக்கூடாது. அப்போ 2க்கு மேலே 5 வரைக்கும். அப்போ 2க்கு மேலேனா 3, 4, 5. அப்போ 3 நம்பர்ஸ் வருது. அப்போ இங்கே 3 நம்பர்ஸ் வரும்போது ஒய்க்கு 3 உறுப்பு இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் கியூவோடைய வேல்யூஸு அதாவது எத்தனை உறுப்பு இருக்குன்னா 3 உறுப்பு இருக்கும். இதுக்குள்ளே எத்தனை உறுப்பு இருக்குது? 3 உறுப்பு இருக்குது. அடுத்தது ஃபோர்த்து சப்ஸ்டியூஷன் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டில் ஃபோர்த்து சப்ஸ்டியூஷன் என் ஆஃப் ஆதி எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. என் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஆனது முழுக்கள்னு சொல்லியிருக்காங்க. அது எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா -5ல் இருந்து +5க்குள்ளே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்ன வரும்? -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 இத்தனை உறுப்பு இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை உறுப்பு இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ என் ஆஃப் ஆறுங்கிறது 10 உறுப்பு இதுக்குள்ளே இருக்குது. அதுதான் என் ஆஃப் ஆர். அடுத்தது ஃபிஃப்த்து சம்மு எஸ்ஸுங்கிற ஒரு கணம் எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா 1882 முதல் 1906 வரை உள்ள அனைத்து நெட்டாண்டுகளின் கணம். நெட்டாண்டுகளின் கணம் என்னன்னா லீப் இயர். ஒரு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர் வருமோ அதை கவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே எத்தனை உறுப்பு இருக்குன்னு எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த செட்டில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு முதல்ல எழுதிக்கலாம். 1982ல் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே என்ன இருக்கும்? 1982னா 1986, 1886 அடுத்து 1890, 1894, 1898. ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லீப் இயர் வரும். அதனால் அப்போ 1902. இப்போ இதுலேருந்து இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அது வரைக்கும் இருக்கிறத நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இதுக்குள்ளே எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5. எத்தனை இதுக்குள்ளே உறுப்பு இருக்குது? அப்போ என் ஆஃப் எஸ்ஸுங்கிறது 5 இருக்குது. இதான் ஆதி எண். இதுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை தான் ஆதி எண். அப்போ என் ஆஃப் எஸ் 5. அவ்வளோதான்.